தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க, நான் என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரன் இதே நீங்க பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க. அண்ணன் டிடி அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்ப என்டிஏ வலிமை அடைஞ்சிட்டு இருக்காரு, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க. திணிக்காதீர்கள் என்றால் ஆறறிவு உள்ள அனைவருக்கும் புரியும். ஆனால் பாஜகவினருக்கும் புரிய மாட்டேங்குது. முதல்வர் ஆனால் சில நேரம் எனக்கு சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு. காலையில் அவர் கண்ணாடியை பார்த்து பேசுறாரு. மொழி யாருமே திணிக்கலையா? தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில், எத்தனையோ சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில், எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுகிறோம். இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலை விட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா? நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திணிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்றோம். தனியார் பள்ளியில 3 மொழிகள் படிக்கிறாங்க, 3வது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்களே உங்க மொழிக் கொள்கையை திணிக்கிறோன்னு சொல்றோம். அதனால முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல எங்களுக்கு தோணும். நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா, 2020 வரைக்கும் 3வது மொழி என்பது திணிக்கப்பட்டது. அது 2020 அது ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க எடுத்து படிக்கன்னு சொல்லியிருக்கோம். இதுல எங்க திருப்பி வருதுங்கன்னா, மும்மொழி கொள்கை விஷயத்துல ஆதரிக்கும் அண்ணாமலை தமிழகத்தில் கேந்திர வித்யாலய பள்ளிகள் எத்தனை தமிழ் ஏற்கனவே நாங்க பதில் சொல்லியிருக்கோம்னா, கேந்திர வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிக்கூடத்துல குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்யாலயா பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் 25 பேர் நாங்கள் படிக்கணும், 20 பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு படி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையை அவங்க சொல்லலாமே? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாமே? அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல. நீங்க மத்திய அரசு என்ன சொல்றாங்க, நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யாரு கேட்டாலும் அங்கே கேந்திர வித்யாலயா மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்யாலயா தமிழே சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்யாலயா தமிழ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க. ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாம அப்படிங்கறது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு. நேற்று முதலமைச்சர் பேசும்பொழுது யாரோ கூப்பிடுறாங்க, எதற்காக இதுல அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி. ஆனா அனைத்து கட்சி கூட்டம், ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், நம்ம போறோம், எந்த குடும்பம் தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்னே தெரியாது. டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா? டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடல. எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க இருக்கிறதா என்ற கேள்விக்கு இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது என்று அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம்.